வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கஸ்டமர் கேட்ட ஒரு பார்கோட் டிசைனை வந்து லைவாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த லைவாக பண்ணுறத தான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேரில் எப்படி நான் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக இது எதுக்காக அப்படின்னா, என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கிட்டையுமே நான் கமிட்மெண்ட்டே பண்ண மாட்டேன். இது என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிவிடுவேன் ஓப்பனாக. என்னால் முடிகிற விஷயத்த கஸ்டமர் வந்து நான் சொல்கிறேன், சார் என்னால் முடியும் சார், கண்டிப்பாக இது நான் பண்ணித்தரேன், இது ஒன்றும் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து ஓனாகவே டிசைன் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் வந்து ஃபார்மசிக்காக பண்ணது, ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்காக அவங்க கேட்ட அதே ஃபார்மேட்டை பண்ணேன். ஓகே, ஸோ நம்மளதுலேயும் நிறைய ஃபார்மேட் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஃபார்மேட் இதுமாரி லைக் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம அது பண்ணோம். இது A4 யூஸ் பண்ணிக்கலாம், A5ஆகவே அதனுடைய சைஸை வந்து மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பண்ணோம். ஸோ அந்த ரீதியில் தான் இப்போ வந்து ஒரு பேக்கரி ஷாப்புக்கு நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இன்னும் இது வந்து ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம பண்ணலை, இது ஒரு சாம்பிளாக கொடுத்து இதேமாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். இதனுடைய மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 50க்கு 35 50க்கு 35. ஸோ இவங்க அளவே வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து 50க்கு 35 சைஸு. ஓகே, இப்போ நான் வந்து இவங்களுக்கு இப்போ டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து நாளுக்கு நாள் வந்து என்னுடைய பூஸ்ட் பண்ணுது, எனக்கு லீடு வருது, ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன தேவைகள் கஸ்டமருக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறாங்கன்னா, இப்போ சில வீடியோலாம் பார்த்திங்கன்னா வியூஸே வரலனாலும் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, கஸ்டமர் இந்த டவுட் கேட்டாங்க. ஸோ அப்போ அவங்க டவுட்டை கிளியர் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து வேறு ஒருத்தவங்க பார்க்கும்போது ஓகே இந்த சாஃப்ட்வேரில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ட்ரஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை போடுறோம். ஓகேவா, இப்போ அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம போட்டிருப்போம். ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய சேனலோட மெயின் பேஜில் வந்தீங்கன்னா கீழே ஒரு சேனல் கொடுத்துருப்பேன். அது வந்து பில்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்துருப்போம். அந்த சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் வியூ பண்ணி பாருங்கள். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் கொடுத்துருக்கோம், வந்திருக்கோம் உங்களுக்கு. அந்த சேனல் தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டே வச்சுருப்போம். ஓகே, லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுனால அந்த ப்ளேலிஸ்ட்டை நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் டாபிக் வந்துடுறேன். இப்போ இது வந்து பேக்கரி ஷாப். ஓகே, அவங்களுக்கான பேக்கரி ஷாப்புக்கான ஒரு இது வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா ஐட்டம்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் நான் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சிப்ஸுன்னு ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டேக்ஸு எல்லாமே போட்டு ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எடிட் கொடுத்து காமிக்கிறேன், அதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு விசிபிள் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா பேட்ச் நம்பர் பொதுவாக நிறைய பேருக்கு பேட்ச் நம்பர் எப்படி போடணுன்னு தெரியாது. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் வந்து பொருளை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டோட நம்பர். இப்போது அந்த 27ஆம் தேதி நான் பண்ணுறேன், ஏப்ரலுக்கு 3 லெட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து 24, அதாவது இயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நீங்கள் பேட்ச் க்ரியேட் பண்ணிடணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 100 கிராமு 250 கிராம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அரை கிலோ வேணால் இங்கே ஜஸ்ட் ஒரு காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அரை கிலோன்னு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ரேட்டு மாறும் இல்லையா. ஸோ அரை கிலோ. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கான ரேட்டு, ஸோ இதுக்கான ரேட்டு இந்தமாரி நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, 210 MRP 250. ஓகே, இந்தமாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதை தான் நம்ம பார்கோடாக எடுக்க போகிறோம். பாருங்கள், எவ்ரி இது வந்து செப்பரேட்டட் பார்கோடு அதுவே ஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ 1001 1002 இருக்குது, 1003 வரும். ஓகேவா, ஸோ இந்தமாரி நீங்கள் எவ்ரி இது பண்ணுங்க, அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆனால் இங்கே விசிபிள் பண்ணுறது என்னது, ஒன்று தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்கோட் டிசைன் ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக இருக்க பார்கோடு பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாரி நம்ம 50க்கு 35 வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மெயின் விண்டோவில் இங்கே ஜென்ரேட்டுன்னு இருக்குது பார்கோடு, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள் 3 இது காமிக்குதா, அதாவது அரை கிலோ 250 கிராம் 100 கிராம்னு காமிக்குதா. இப்போ நான் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கோடு 128 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு ப்ரிவ்யூ வருது. இது வந்து சாஃப்ட்வேர்லேயே இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ஃபார்மெட்டு. சரியா,
இது வந்து சாம்பிள் ஃபார்மேட். இப்போ நம்ம 50க்கு 35க்கு எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா, நம்ம பிரிண்டர் செட்டிங்ஸு ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், சர்ச்சில் போய்ட்டு பிரிண்டர் அண்ட் செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் LP46 நியோ. எந்த பிரிண்டராக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரிண்டர் தான் கிடையாது. லேபிள் பிரிண்டரை பொறுத்தவரை எந்த லேபிள் பிரிண்டர் வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ நான் லேபிள் பிரிண்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் க்யூன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் போய்ட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறது 50க்கு 35 கரெக்டாக. அப்போ நான் இங்கே பாருங்கள் நியூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அளவு கொடுக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் ஞாபகத்துக்கு இருக்கணுன்றதுக்காக 50க்கு 35 பார்கோட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே லென்த்து விட்த்து ஓகேவா, விட்த்து வந்து 4.5ன்னு வச்சுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராட்டாக என்னென்னா இன்ச்சஸ்ன்னு போட்டுருக்கு. 0.98 இன்ச்சஸ்னால் 25 mm அர்த்தம். இதில் கன்ஃபியூஸ் ஆவேனா, நீங்கள் டேரெக்டாக 35 mm கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைஸுக்கு வந்து அதுவே வந்து இன்ச்சஸில் கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகே, அப்போனா என்ன 1.38ன்றது இதனுடைய அளவு. இதில் 2 ஸ்டிக்கர் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்டிக்கர் வரும். நான் அது வியூ காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து கிராஃபிக்ஸில் நன்னு கொடுத்துட்றேன். இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் லேபிள் வித்து கேப்ஸ். ஓகே, லேபிள் வித்து கேப்ஸ், தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் லேபிள் வித்து கேப்ஸ்ன்றது அப்ளே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, முடிஞ்சு செட்டிங் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாஃப்ட்வேரோட லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்கும். ஓகே, சாம்பிள் ஃபைலு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இந்த இடத்துல கோடு சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இருக்கிறது இந்த ஃபார்மேட் தான். இதை நான் காப்பி பேஸ்ட் அடிக்கிறேன். ஓகே, காப்பி பேஸ்ட் அடிச்சோன்னா இன்னொரு வந்துடுச்சா. இதை ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லேபிள் 50க்கு 35. ஓகே, 50க்கு 35ன்னு ஒரு இது ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்மேட்டை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஃபார்மேட், அதாவது 50க்கு 35 50க்கு 35 பார்கோட். ஓகே, பார்கோட் இது எதில் அப்ளை ஆகணும் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்கோடுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பார்கோட் டாப் அண்ட் ப்ரௌஸ். எத்தனை ஃபார்மேட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பர்டிகுலர் இது தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃபார்மேட்ஸ் வேணாலும் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஏற்கனவே இருக்கிற ஃபார்மேட் என்னென்னா நார்மலாக சாம்பிள் ஃபார்மேட். ஓகே, அதனால் நம்ம சாம்பிள் நேம் போட்டுக்கிட்டு அதையுமே ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன், தென் சேவ். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய எல்லா செட்டப்பும் பண்ணிட்டோம். இப்போ ஃபீல்டை வந்து மேப் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, போயிட்டு பிரிண்டரில் பிரிண்டர் செட்டப்பில் LP46 நியோ அண்டு இங்கே பேப்பர் சைஸில் 50க்கு 35 பார்கோட் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து அளவு மெஷர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய மாடல்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, இப்போ இந்த பார்கோடு வந்து இருக்கட்டும். இந்த பார்கோடு வந்து கஸ்டமர் கேட்கல, அதனால் அதை டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து ஐட்டம் கோடு, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ரைட், சிப்ஸ் இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் இங்கே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ எந்த அளவு வரையும் வருதுன்றதை பார்க்கணும். திருப்பி ஃபைலில் போயிட்டு பேஜ் செட்டப்பில் இந்த டாப்பெல்லாம் குறைக்கணும். ஸோ டாப் வந்து ஒரு 5 இருக்கலாம், லெஃப்ட்டு வந்து 0.05, பாட்டம் வந்து தேவையில்லை, இருந்தாலும் ஒரு 1 கொடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து ரைட்டு இது வந்து 0.05 ரைட். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ வந்து மெஷர்மெண்ட்டு உட்காந்துருச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு அளவு. ஓகே, இப்போது அவங்க கொடுத்துருக்க மாடலை இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி
செக்ஷன் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இந்த லேஅவுட்டோட விட்த்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1.6 இன்ச்சஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓகே, இப்போ வந்து நம்மளது விட்த்து வந்து 50 இல்லையா? அப்போ 50ன்னும் போது இங்கே என்ன வரும்? இன்ச்சஸில் 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வருது. அப்போ விட்த்து வந்து இதுதான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1.98ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு 2 ஸ்டிக்கர்ன்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஒன்றுமே நம்ம லெஃப்ட்டு கொஞ்சம் நவுற்றலாம். நவுற்றும் போது உங்களுக்கு அந்த மூமெண்ட் தெரியும். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடம் இருக்குது. ஓகே, நான் இது வந்து என்ன பண்ணுறேன், ஐட்டமில் இப்படி சொரிக்கிறேன். இப்போ இந்த ஃபீல்டை வந்து நான் மேப் பண்ணுறேன் பாருங்கள். C1 தூக்கி மேலே வச்சிட்றேன். இது வந்து கம்பெனியோடைய நேமு, அதான் பேக்கரி ஷாப்புன்னு நம்ம வச்சுருக்கோம். கஸ்டமர் அவங்களுடைய நேமுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாண்ட்டை வந்து என்ன பண்ணலான்னா கேலிபரியை கொடுப்போம். ஸோ கேலிபரி மேட்ச் ஆகலைன்னா நம்ம வேறு ஏதாவது நல்ல ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து சென்டர் பண்ணிக்கிறேன், இல்லைனா சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து நேம். ஓகே, பேக்கரி ஷாப்புன்னு போட்டிருக்கோம். இன்னும் ஜூம் பண்ணி நீங்கள் இன்னும் பெருசாகிக்கலாம். ஓகே, முடிஞ்சு. அடுத்தது வந்து லைன் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் லைன். ஓகே, பார்த்திங்கன்னா லைன் வந்து போட்டால் அவங்க போட்டிருக்க மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பேக்கரி சிப்ஸுன்றது இன்னுமே நம்ம இறக்கி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் நேம் போட்டோம், பேட்ச் நம்பர்ன்றது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைடில் காமிச்சிருக்காங்க. அதனால் இங்கே நல்லா கவனிங்க பாருங்கள். நான் பேட்ச் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு பேட்ச் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா OT4 ஃபீல்டில். ஸோ ஃபீல்டு நோட் பண்ணி OT4ன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வந்துடுச்சு. இந்த பேட்ச் வந்து அவங்க இப்படி போடல, சைடில் போட்டிருக்காங்க. சரி, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செக்ஷன்ஸில் இங்கே 90 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். ஓகே, 90 டிகிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சுருக்கி விட்த்து பண்ணுறோம். இதை வந்து சுரிக்கலாம், வந்து கேலிபரி. ஓகே, ஓகே போல்டு பண்ணிக்கிறேன், ஒன்றுமே சுரிக்கலாம். ஓகே, ஓகே, இது வந்து பேட்ச் நம்பர் போட்டுட்டோம். இந்த ஸ்டிக்கரோடைய இந்த சைடு என்ன பண்ணிங்க பெஸ்ட்டு பிஃபோர் போட்டிருக்காங்க, அதை நம்ம லாஸ்ட்டாக மேப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கிராம். ஓகே, கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா T14 T21 அந்தமாரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், T21 யூஸ் பண்ணுவோம். ஸோ T21. ஓகே, இது வந்து கிராமாக போட்டிருக்காங்க. இது வந்து கிராமு. ஃபாண்ட்ஸு நம்ம வைக்கிறது தாங்க. ஓகே, நம்ம வந்து எந்த பிடிச்சிருக்கோ இல்லை வந்து கஸ்டமர் ஏதாவது ஒரு ஃபாண்ட் லைக் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம வந்து அதை டிசைன் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, கிராம் போட்டாச்சு. அடுத்தது வந்து தேவையில்லாத விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும் அப்போனா பைனரி வேல்யூ. ஓகே, ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் போடணும். ப்ரைஸை கொஞ்சம் ஸ்டைலாக போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ரைட் கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ருப்பீஸ் சிம்பிளுக்கு இந்த கீயை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், ருப்பீஸ்ன்னு இங்கே சர்ச் பண்ணுறேன். ருப்பீஸ் ஃபாண்ட் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 ருப்பீஸ்க்கு இது போட்டுட்டேன். ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா OT11 கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு OT11 தூக்கி இங்கே வச்சுக்கிறோம். ஓகே, இதை வந்து போல்டு பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஃபார்முலா ப்ளஸ் இதுவுமே நம்ம கிளிக் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 180 அப்படின்னு வந்துடுது. இது சென்ட்ரலைஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரலைஸ்டு
ஓகே. இந்த ஃபாண்ட் இப்போ இந்த ஃபாண்ட் நடுவில் இருக்கிறது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஏரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டில் ஒரே டிசைனில் கொண்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, முடிஞ்சா 180. இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ப்ரைஸ் வந்து பெருசாக இருக்கலாம், ஏன்னா போல்டாக தெரியணும் இல்லையா. ஸோ ப்ரைஸ் வந்து இதுவாக இருக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போது அவங்க கொடுத்த ஃபார்மேட்ஸில் வரேன் நான். இங்கே வச்சுக்கிறேன் நான். இதையுமே வந்து ஈவன் பண்ணி இதுக்கு நேராக வச்சுக்கிட்டு இதை வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஓகே, முடிச்சு. அதேமாரி ப்ரைஸுமே நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஈவனாக வச்சுக்கிட்டு ஓகே, இது வந்து ஈவன் பண்ணிட்டோம். இது வந்து டிசைன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ இந்தமாரி உங்களுக்கு எத்தனை தேவையோ மிக்சிங்காக நீங்களே கொடுத்துக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மை ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பெஸ்ட் பிஃபோர் 1 மந்த்து இல்லை 1 டே அந்தமாரி நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் 2 டேஸ். ஓகே, அதுமாரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த பொருளில் வந்து பெஸ்ட்டு பிஃபோர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 மந்த் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பார்கோடு இப்போ மேப் பண்ணணும். ஓகே, ஃபைனல் மேப்பிங் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபார்மேட்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபார்மேட் ஆட் பண்ணிக்கேன். ஒன்று சாம்பிள் ஓல்டு ஃபார்மேட், இது வந்து நம்ம ரெடி பண்ண ஃபார்மேட்டு 35க்கு 50க்கு 25, சாரி 50க்கு 35. ஸோ ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்த உடனே பாருங்கள், இது ப்ராசஸ் ஆகிட்டு 2 மொத்தம் 6 ஸ்டிக்கரு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ஸ், அதாவது 500 கிராமில் 2, 250 கிராமில் 2 அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து அவங்க கொடுத்ததோட பெட்டராக இருக்கும். இல்லைனா கூட நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணலை, இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, இப்போ சிப்ஸு 100 கிராம் 120 ரூபா. ஓகே, எஃப்எஸ்எஸ்ஐ கஸ்டமர் கேர் அண்டு வந்து இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் டேக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிஃபோர்ன்றது வரணும். சரியா, இப்போ அது மட்டும் தான் நம்மளோட பெண்டிங்கு. மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க கேட்டதை விட நல்லா பண்ணியிருக்கோம். எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரும் கஸ்டமர் கேர் நம்பர், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரே போட சொன்னாங்கன்னா நம்ம அதனுடைய காண்டாக்ட் நம்பரே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ண போகிறோம். ஓகே, எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரும் கஸ்டமர் கேரு அண்ட் இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் டேக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சைடில் இது ஒன்று போட்டுட்டோன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட், கஸ்டமருக்கு அமுச்சு விட்டு இது ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இதை செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது எடிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர்ஸில் ஓப்பன் ஆகிக்கும். எடிட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸில் ஓப்பன் ஆகிக்கும். இது வந்து தெரிஞ்சவங்க மட்டும் ஆப்ரேட் பண்ணுங்கள், ரைட்? ஏன்னா நீங்கள் தெரியாமல் எதையாவது ஒரு செட்டிங்ஸை போய் மாற்றிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் கேப்பில் இருக்குது, ஜூம் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் வந்து கேப்பில் இருக்குது. இங்கே தான் நம்ம அது பெஸ்ட் பிஃபோர்ன்றதை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டு வந்து எந்த நம்பரில் வருதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்த்து இதை வந்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம். ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஜூம் பண்ணிங்கன்னா தான் இதனோட குவாலிட்டி தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அவங்க கேட்ட ஃபார்மேட் இப்போ உங்களுக்கு நான் விசிபிள் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஃபார்மேட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எது வந்து லுக் அண்ட் ஃபீலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது இன்னுமே நம்ம வந்து பெட்டராக பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெஸ்ட் பிஃபோர் ஃபார் 1 மந்த்து லெட்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தாராளமாக பண்ணணுமோ பண்ணிடலாம். பட்டு
ஜூம் பண்ணிங்கன்னா இப்போ இது வரை வருது. ரொம்ப போல்டாக வேணான்னா இப்போ 9ல் இப்படி வச்சிடலாம். ஓகே, இது வந்து அக்யூரேட்டாக அந்த ஸ்டிக்கர் பாயிண்ட்ஸ்குள்ளே வந்துடும். உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரோடைய பாயிண்ட்ஸ்குள்ளே வந்துடும். இது வந்து இந்த டிசைன் வந்து பேக்கரி அண்டு ஸ்விஸ் ஸ்டால் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து எஃப்எஸ்எஸ்ஐ இதெல்லாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து ரூல் இருக்குது. ஸோ ரைடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக வச்சுருந்தோன்னா எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. ஓகே, இது இந்த சைடு வந்து பேட்ச் நம்பர் போட்டிருக்கேன். நான் பேட்ச் நம்பர் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிஃபோர் 1 மந்த்ன்றது போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஃபைனல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமருக்கு இது பிரிண்ட்டாக அனுப்பணும். பிரிண்ட்டாக அனுப்பணுன்னா நான் ஜூம் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த ஜூமை விட நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம்.